மேஷராசிக்காரர்களாகிய நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ உங்களுடைய நீங்கள் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்னென்ன துறையில் இருக்கீங்க, அல்லது நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, அதில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக பார்க்குறீங்க, எக்ஸ்பேன்ஷன் பார்க்குறீங்க, கொஞ்சம் டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணுறது, கிளைகள் போடுவது, சில ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, புதுசாக தொழிலில் இறங்குறது, இது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வேகமாக எல்லாமே சேர்ந்து வந்து நமக்கு அமைஞ்சிருச்சுங்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. என்னதான் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் கடைசி வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் நம்மளால எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் வந்துருச்சு, எல்லாமே கடகடன்னு வேகமாக செய்கிறங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது. சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடு இன்கம் வர்றது, கரெக்டாக அந்த வாய்ப்பு தேடிட்டு இருந்த வாய்ப்பு, அருமையான ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது, டக்குன்னு வந்து வேலை மாறி நல்ல ஜம்ப் ஆகுறது. இதில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் முனைவோர்களாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் இந்த மந்தில் வந்து ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட், ப்ரொஃபஷ்னல் க்ளோரி, ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பேன்ஷன், ப்ரொஃபஷ்னல் சேஞ்ச், இம்ப்ரூவ்மெண்ட், இதை நோக்கி போகக்கூடிய ஒரு அருமையான தருணமாக ராஜகிரகமாகிய சூரியன் செவ்வாய் எல்லாமே 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு சுக்கிரனும் அதில் சேர்ந்து நல்லாவே வந்து இருக்கிறார்.